அவன் ரொம்ப ஏழை. தன்னுடைய குறைஞ்ச வருமானத்துல வாழ்க்கைய நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்போ, ஒரு பழங்கால காசு ஒண்ணு தெருவுல கிடக்கிறத பார்த்தான். அந்த காசு நடுவுல ஒரு ஓட்டை இருந்துச்சு. ஓட்டை இருக்கிற காசு எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும். நான் சீக்கிரமே பணக்காரன் ஆயிருவேன்னு அவன் நினைச்சான். அந்த காசை தன்னுடைய கோட் பைக்குள்ள போட்டுக்கிட்டான். அன்னைக்கு அவனுக்கு மற்ற நாட்களை விட அதிக வருமானம் கிடைச்சது. எல்லாம் காசு கிடைச்ச நேரம்னு அவன் நினைச்சான். தினமும் அவன் கோட் பையில இருக்கும் காசை தொட்டு பார்த்துக்கிடுவான். வெளியே எடுக்க மாட்டான். கொஞ்ச காலத்திலேயே அவனுக்கு பணம், பதவி எல்லாம் வந்து சேர்ந்துச்சுது. பல வருஷங்களுக்கு பிறகு அவன் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த காசை பார்க்கணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கோட்டு பையில இருந்து அந்த காசை எடுத்து பார்த்தான். அவனுக்கு அதிர்ச்சி. அந்த காசுல ஓட்டை இல்ல. என்ன ஆயிற்று? குழப்பத்தோட மனைவிய பார்த்தான். அவன் மனைவி அவன்கிட்ட, என்னைய மன்னிச்சிருங்க, உங்க கோட் தூசியா இருக்குதேன்னு வெளியே உதறினேன். காசு தெருவுல விழுந்துட்டுது. எவ்வளவோ தேடியும் கிடைக்கல. நான் தான் வேறு காசை போட்டு வச்சேன்னு சொன்னான். இது எப்போ நடந்துச்சுதுன்னு அவன் கேட்டான். அதுக்கு அவ அந்த காசு கிடைச்ச மறுநாளேன்னு சொன்னான். அவன் அமைதியா சிந்திச்சான். உண்மையில அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்ல, கடவுளுடைய கிருபையும் என்னுடைய கடின உழைப்பும் தான்னு நினைச்சான். கடவுளை துதிச்சிட்டு முன்னால விட இன்னும் உற்சாகமா உழைக்க தொடங்கினான். அதிர்ஷ்டம்னு ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. பரிசுத்த வேதாகமும் இத பற்றி ரொம்ப தெளிவா சொல்லுது. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அதனால இந்த மோதிரத்தை வாங்கின அதிர்ஷ்டம், வீட்டை இந்த தசை பார்த்து கட்டுன அதிர்ஷ்டம், இந்த செடியை வளர்த்த அதிர்ஷ்டம்னு சிறுபிள்ளத்தனமா நினைக்காம நம்முடைய செய்கைகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சு நம்ம உண்மையும் உத்தமமா உழைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம்.